மேக் மணி ஃப்ரம் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீமில் மணி மேக் பண்ணுறது பாசிபிளாக இல்லையான்னு சொல்லி நீங்கள் டவுட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீமில் நீங்கள் எடுத்த உடனே ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லையா, அது எப்படி செய்கிற, அது எப்படி மல்டிபிள் இன்கம் பேஸை ஒன்றா ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்னு சொன்னால் தெரியாதாக்களுக்கு சொல்கிறேன். ஒரு இடத்த இருந்து மட்டும் மணி மேக் பண்ணாமல் மல்டிபிள் பிளேசஸில் இருந்து மணி மேக் பண்ணுறது தான் அந்த மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம். இப்போ சிலாக்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஜாப் ஒன்று செஞ்சிட்ருப்பீங்க. ஓகே, 9 to 5 இருக்கட்டும், இல்லாட்டி நைட் ஜாப்போ ஈவினிங் ஜாப்போ ஏதோ ஒரு ஜாப் ஒன்று நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சிட்ருப்பீங்க Monday to Friday. ஓகே, ஸோ இது ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். எப்பயுமே ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமில், அது பேசிவ் இன்கம்மாக இருந்தாலும் சரி, ஆக்டிவ் இன்கம்மாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு இன்கம் ஸ்ட்ரீமில் மட்டுமே டிபெண்ட் ஆகிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பொவர்ட்ரிக்கு ஒரு ஸ்டெப் அஹெட்ல இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, எப்போ உங்களோட இன்கம் ஏதோ ஒரு காரணத்தால் லூஸ் ஆகும்னு சொன்னால் நீங்கள் அடுத்ததான் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேக்கப் ஒன்று இல்லாமல் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு 2020 நினைக்கிறேன், 2020 கோவிட் வந்துக்கிறாய். கோவிட் வந்த டைமில் நிறைய பேர் ஜாப் லாஸ்ட் ஆகி நிற்கிது. அப்படி நிறைய பேர் ஜாப் லொஸ்ட் ஆகி நாட்கள் எல்லாம் யாருமே நினச்சி பார்க்கல அவங்களோட ஜாப் இப்படி சடனாக லொஸ்ட் ஆகும், நம்ம வேலை இல்லாமல் போவோம், நம்மளோட வேலை ஜாப் கடும் செக்யூரான ஜாப் ஒன்றில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார்கள் நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இன்னைக்கு. அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ங்கிற அவசியத்தை நிறைய பேர் புரிஞ்சு வந்தாங்க. நீங்கள் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ங்கிறது நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸோ ஆன்லைன் ஜாப் செஞ்சு தான் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி 9 to 5 ஜாப் ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஈவினிங்கில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகலாம். அப்படி ஒரு நாளைக்கு நிறைய ஒர்க் பண்ணுற கஷ்டப்படுறோம்னா நீங்கள் Monday to Friday ஒரு இடத்த ஒர்க் பண்ணிங்கன்னா Saturday Sunday நீங்கள் இன்னொரு இடத்த பார்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரெண்டையுமே, அதாவது 9 to 5 அதாவது Monday to Friday செய்கிற ஃபுல் டைமையும் ஒரு ஆக்டிவ் இன்கமும் திரும்ப Saturday Sunday செய்கிறத இன்னொரு ஆக்டிவ் இன்கமாகவும் செய்வீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஒர்க் கூட்டிகிட்டே போகும். எப்போ நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்றை நிப்பாட்டுறீங்களோ அப்போ கூட இன்கம் ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ஆக்டிவ் இன்கம்மை வச்சுக்கொண்டு மற்ற ரெண்டாவது இன்கம்மை பெசிவ் இன்கம்மாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். பெசிவ் இன்கம்மாக எடுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. பெசிவ் இன்கம்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், பெரிய அளவில் நாலேஜ் வேணும் அப்படின்லாம் இல்லை. சிம்பிளாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக கூட நீங்கள் நிறைய பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் கூட நீங்கள் பெசிவ் இன்கம்கள் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம் ஆன்லைனில். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜாப் ஒன்று செஞ்சுட்டீங்க, என்ன ஜாப்பாக இருந்தாலும் சரி, Monday to Friday ஜாப் செய்றீங்கன்னா நீங்கள் ஜாப் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமுக்கு நீங்கள் ஒரு 1-2 ஹவர்ஸுக்கு நீங்கள் பெசிவ் இன்கம் வந்து பில் பண்ணலாம். ப்ளஸ் Saturday Sunday ஃபுல் டைமாக உங்களுக்கு அந்த பெசிவ் இன்கம்மை பில் பண்ணலாம். எனக்கு பிசிக்கலாக ஆக்டிவ் இன்கமோ பெசிவ் இன்கமோ பில் பண்ணுறதுல எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் செய்கிறது எல்லாமே ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற விஷயங்கள் தான் நான் செய்கிறது. ஆன்லைனில் பெசிவ் இன்கம் தான் நான் பில் பண்ணுறேன். அப்படியான 2-3 பெசிவ் இன்கம் வேஸ் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை செய்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு ஜாப்பை விட்டு போட்டு செய்யணுமாண்டா இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சுட்டு ஜாப்போட சேர்த்து அடிஷனலாக இதையும் செஞ்சுட்டு போகலாம். நாளைக்கு நீங்கள் 2 இன்கம் ஸ்ட்ரீம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்கம் ஸ்ட்ரீம்லேருந்து உங்களுக்கு இன்கம் வந்துட்டீங்கன்னு சொன்னால் தச்சையில் ஏதாவது ஒரு இன்கம் ஸ்ட்ரீமுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அடிஷனல் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஒன்று இருக்குது, அதோட சேர்த்து நீங்கள் மற்ற இன்கம்மை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சியெல்லாம் மேற்கொள்ளலாம். ஸோ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருந்தாலும் நான் செய்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சிங்கிற 2 மெத்தட் தான் வச்சுருக்கேன். நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு இன்கமில் டிபெண்டாக இல்லை. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டுமே டிபெண்டாக இல்லை, கிரிப்டோ மட்டுமே டிபெண்டாக இல்லை. நான் 2 தான் சேர்ந்து செஞ்சுட்ருக்கேன். புல் மார்க்கெட்டில் எனக்கு கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்கம் வந்துட்டு இருக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட கம்பேர் பண்ணக்குள்ள. அதே சமயம் பிஎம் மார்க்கெட் வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் வர இன்கம்மை விட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எனக்கு கூடுதலாக இன்கம் வந்துட்டு இருக்கும். அதை தாண்டி நான் என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸுகள் கோச்சிங் ப்ரோக்ராமில் கூட நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதிலிருந்து எனக்கு இன்கம் வந்துட்டுருக்கேன். அதை தாண்டி வேறு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்களும் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சின்ன குட்டி தான். நான் ஸோ மெயினாக செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளஸ் என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இகாமர்ஸ்ன்னு வைப்போமே, என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை நான் சேல் பண்ணேன். இந்த 3 வேயில் நான் இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு ஏதாவது இப்போ கிரிப்டோ கரன்சி நாளைக்கு இல்லாமாகாது, நாளைக்கு கிரிப்டோ கரன்சியில் ஒரு பெரிய பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போய்தான் இன்கம் நல்லா குறைஞ்சிட்டு நான் பயப்படுறதில்லை. எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காலையும் என் இகாமர்ஸ் விஷயத்தாலையும் எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என் நிறைய அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்கள் நல்லா போகல இதாகிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்கம் குறைஞ்சாலும் என் கிரிப்டோ கரன்சியும் என் இகாமர்ஸும் என் இன்கம் குறையாது.
ஸோ நீங்கள் அடிஷனல் ஒரு இன்கம் உண்டு வே உண்டு. இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, தேடிட்டு இருக்கிற ஒரு ஆள், ஆனால் இப்போ உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தேவையில்லை, அப்படி இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத மாதிரி ஒரு இன்கம் ஒன்று தேடிட்டு இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் உண்டு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்னன்னா, இன்னொரு ஆளோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு, அது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி செஞ்சு நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா அந்த ப்ராடக்ட் கம்பெனி ஓனர் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜில் கமிஷன் தருவார். அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னா ஒரு 2-3% 10-20% வரையும் போகும். அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், கோச்சிங் ப்ரோக்ராம், அப்படி இல்லாட்டி அப்படியான ப்ராடக்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஆയിരിக்கணும்னா உங்களுக்கு கமிஷன் 40%லேருந்து 90-95% வரையும் தருவாங்க. அதுலேயும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பெஸ்ட்டான ஒரு வே ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் நான் ரெக்கரிங் இன்கம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்கிறேன். சில சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸில் வாங்குறாக்கள் மந்த்லி பே பண்ணிட்டு இருக்கணும், அப்படி இயர்லி பே பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்படியான ப்ராடக்ட்ஸ்களுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள அந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னால் உங்களுக்கு மந்த்லி ரெக்கரிங் கமிஷன் தர மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஏங்கிற ப்ராடக்ட் உண்டு, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் உண்டு, 50% கமிஷன் தராங்க. இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் $100 நீங்கள் ஒரு கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை வாங்க வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கஸ்டமர்லேருந்து $50 கிடைக்கும். அந்த கஸ்டமர் கண்டினியூஸாக எவ்ரி மந்த் அந்த ப்ராடக்ட்டுக்கு $100 பே பண்ண உங்களுக்கு கண்டினியூஸாக $50 ஒவ்வொரு மாதமும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு கஸ்டமர் மூலமாக. ஸோ இதுதான் இந்த ரெக்கரிங் அஃபிலியேட் இன்கம்ட பியூட்டி. நீங்கள் ஒரு தரம் செஞ்ச வேலைக்கு கண்டினியூஸாக இன்கம் கிடைச்சிட்டு இருக்கும். பட் நான் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ப்ளாக் போஸ்ட் ஒன்றை பார்த்து வாங்கின ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை வாங்கின நிறைய பேர் இப்போ கூட அந்த சாஃப்ட்வேரை பாய்ச்சிட்டு இருக்காங்க. அதனால் அந்த கம்பெனி எனக்கு இப்போ கூட கமிஷன் தந்துட்டு அது சம்மந்தமான ப்ரூஃப் எல்லாம் நான் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். ஓகே, அது 4-5 வருஷத்துக்கு முதல் செஞ்சேன். இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டை நான் ப்ரொமோட் பண்ணுறதே இல்லை. 4-5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு இப்போ கூட கண்டினியூஸாக எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்குது. அதுதான் பியூட்டி ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் பியூர் பெசிவ் இன்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் செஞ்ச வேலை எப்பயோ செஞ்ச வேலை 5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒரு வேலைக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கமிஷன் வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெசிவ் இன்கம். ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் 95 ஜாப் ஒன்று போகிறீங்க, நீங்கள் இன்ஜினியர் ஆகிறீங்க, டாக்டர் ஆகிறீங்க, நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகலன்னா ஒரு மாதம் நீங்கள் வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டறிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வருமா? இல்லை, வேலைக்கு போனால் தான் சம்பளம் வரும். அதுதான் ஆக்டிவ் இன்கம். அநேகமாக பெசிவ் இன்கம் நான் ஒரு மித்தம் நினைச்சிட்டு ஒன்றுமே செய்யாமல் காசு வரணும், ஒன்றுமே செய்யாமல் ஒரு காலம் காசு வர மாட்டேங்கி. நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஒரு டீம் உண்டு, அப்படி இல்லாட்டி ஒரு சிஸ்டம் உண்டு, அப்படி இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் உண்டு, ஏதோ ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கஷ்டப்பட்டு பில் பண்ணணும். அந்த பில் பண்ணுற டைம் உங்களுக்கு எந்த விதமான இன்கமும் சம்டைம்ஸ் வராது, சம்டைம்ஸ் வரும். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஆக்டிவ் இன்கமில் போடுறத விட பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு சிஸ்டமையோ ஒரு டீமையோ ஒரு விஷயத்தையோ பில் பண்ணி முடித்தது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் பெரிய அளவில் எஃபர்ட் போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி நீங்கள் சும்மா மேனேஜ் பண்ணுறது மூலமாக அந்த டீமோ அப்படி இல்லாட்டி அந்த சிஸ்டமோ உங்களுக்கு கண்டினியூஸாக மணி மேக் தந்துட்டு இருக்குது தான் இந்த பெசிவ் இன்கம்ன்ற கான்செப்ட். பெசிவ் இன்கம் உருவாக்குறதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் பயங்கரமான வேலை போடணும், நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், மணி இன்வெஸ்ட் பண்ணணும். அது என்ன இருக்குது, அது என்ன பொருளாக இருக்குதோ, என்ன பெசிவ் இன்கம் நீங்கள் பில் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு எஃபர்ட் ஒன்று போடணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அது பெசிவாக மாறும். ஒரு உதாரணத்துக்கு கண்டென்ட் கிரியேஷன், நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மில் உதாரணத்துக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிக்கிங்கன்னா அது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் பயங்கரமான கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே செஞ்சு நீங்கள் சும்மா விட்டாலும் நீங்கள் அவ்வளோ காலம் செஞ்ச வீடியோஸில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பெசிவ் இன்கம் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். அப்படிலாம் சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஒன்று உருவாக்குறீங்க, கஷ்டப்பட்டு பிஸ்னஸை நீங்கள் உருவாக்குற வரைக்கும் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு CTO நியமிச்சு போட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகினா கூட அந்த நீங்கள் உருவாக்கின பிஸ்னஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பெசிவ் இன்கம் எடுத்து தந்துட்டு இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியிறங்கலாம் அந்த பெசிவ் இன்கம் வேலேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக மணி மேக் பண்ணிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பெசிவ் இன்கம்மையை நீங்கள் சும்மா நீங்கள் ஒரு 1 hour 2 hour சொல்லி சும்மா ஒரு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட அளவுக்கு எஃபர்ட் போட தேவையில்லை. ஸோ இது ஒரு பெஸ்ட் பெசிவ் இன்கம். ஓகே, அதே மாதிரி நான் அடுத்ததாக செய்கிறது கிரிப்டோ கரன்சியில் நிறைய வழி இருக்குது. அதில் ஆக்டிவ் இன்கம் வேஸும் இருக்குது, பெசிவ் இன்கம் வேஸும் இருக்குது. நான் பெசிவ் இன்கம் வேஸில் அநேகமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ சில விஷயத்தில் நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில நேரம் ஃப்ரீயாக கூட ஆர்டர் பண்ணுற விஷயம்லாம் ஃப்ரீயாக கூட பண்ணுற மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ், எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுது, நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் போடுறீங்க, உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கீங்கிற பொறுத்து அதில் மணி மேக் பண்ண விஷயம் அமையும். ஸோ மல்டிபிள் இன்கம் வேஸ் பாசிபிள். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே விட்டு போட்டு மல்டிபிள் எல்லாத்தையுமே பரவலாக ஸ்டார்ட் பண்ணுறாண்டா அப்படி இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை மெயினாக செஞ்சு அது கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகினதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை செஞ்சு அதை ஸ்டேபிள் ஆகுற, அதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை செஞ்சு ஸ்டேபிள் ஆகக்குள்ள உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீமில் இருந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைங்க, உங்கள்கிட்ட எத்தனை இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, நீங்கள் எத்தனை வழியிலேருந்து நீங்கள் மணி மேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சி பற்றி அப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி இல்லாட்டி இ-காமர்ஸ் பற்றி மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HPUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஹவ்